வெல்கம் பேக் கைஸ். இன்வின்சிபிள் சீசன் 4 மார்ச் 18லேருந்து வீக்லி எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி சீசன் 1, 2 and 3ல ரொம்ப முக்கியமான டீட்டெயில்ஸ் அண்ட் ஈஸ்டர் எக்ஸை நீங்கள் டெஃபினட்டாக மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதை தான் நம்ம இன்னைக்கு எபிசோட் பை எபிசோட் பிரேக் டவுன் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சீசன் 1ஓட ஃபுல் பிரேக் டவுன் வீடியோவை மறக்காமல் செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். முடிஞ்சால் நெக்ஸ்ட் நான் எந்த மூவி ஆர் டிவி ஷோக்கு பிரேக் டவுன் பண்ணணும்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மோஸ்ட் லைக்டு கமெண்ட்ஸுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ ரெடி பண்ணுறேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். Buckle yourselves. சீசன் 2லேருந்து டிவி ஷோ அனிமேஷன் ஒர்க்ஸ் ஸ்கை பவுண்ட் என்டர்டெயின்மெண்ட் அலாங் வித் அமேசான் MGM ஸ்டூடியோஸ்க்கு கை மாறிடுச்சு. சீசன் 1க்கு அனிமேஷன்ஸ் பண்ண வின் ஸ்கை என்டர்டெயின்மெண்ட் இதுக்கு மேலே டிவி ஷோவில் ஒர்க் பண்ணலை. டிவி ஷோவோட செகண்ட் சீசன்லேயே மல்டிவர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம இங்கே பார்க்க போகிற ரியாலிட்டிஸ், ஆல்டர்னேட் வெர்ஷன் கேரக்டர்ஸ், டிமென்ஷன்ஸ் இது எல்லாமே லேட்டர் எபிசோட்ஸ் அண்ட் ஃபியூச்சர் சீசன்ஸில் நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எபிசோட் 1ஓட டைட்டில் அ லெசன் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் லைஃப். இன்வின்சிபிள் காமிக்ஸ் இஷ்யூ 16ல் ஆம்னி மேன் இம்மோர்டல் தலையை நசுக்கியே கொல்றப்போ சொன்ன டயலாக் தான் இந்த எபிசோடுக்கு டைட்டில். சீசன் 2 ஆம்னி மேன் அண்ட் இன்வின்சிபிளுக்கு நடந்த சண்டைக்கு 1 month லேட்டர் நடக்குது. எபிசோட் 1 இம்மோர்டல் அண்ட் இன்வின்சிபிளுக்கு நடுவில் நடக்கிற சண்டையில் ஓப்பன் ஆகுது. லேட்டர் இன்வின்சிபிளுக்கு சப்போர்ட்டா ஆம்னி மேன் வரான். முடிவா இம்மோர்டலை 2 பேரும் சேர்ந்து கொள்றாங்க. இந்த எர்த் வேற டிமென்ஷனை சேர்ந்ததுன்னு நமக்கு ரிவீல் பண்றாங்க. வேர் ஆம்னி மேன் அண்ட் இன்வின்சிபிள் ஒர்க்ஸ் டுகெதர். சிட்டி ரூயின்ஸ்ல ஹுட்டியில ஆங்ஸ்ட்ரமா பார்க்கலாம். நேரா அண்டர் கிரவுண்ட் பேஸ்ல ரோபாட்டுக்கு போய் ரிப்போர்ட் பண்றான். கூடவே ஷார்ட் ஹேர் ஆட்டம் ஈவ் இருக்கிறா. மார்வல் காமிக்ஸ்ல மெயின் யூனிவர்ஸை எப்படி எர்த் 616னு மென்ஷன் பண்றாங்களோ அதே மாதிரி IMDb படி ஆல்டர்னேட் ஆங்ஸ்ட்ரம் 646னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இங்க பாக்குற ரூடி வேரியன்ட் புது பிசிக்கல் பாடிக்கு இன்னும் மாறவே இல்லை. ரெக்ஸ் இறந்துட்டான்னு சொல்றதுனால ஒன்னு ரெக்ஸோட பிளட்டை கலெக்ட் பண்ண சான்ஸ் கிடைக்காம போயிருந்திருக்கணும். இல்லனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு ரீசனான மான்ஸ்டர்களை ரூடி பார்க்காமலே இருந்திருக்கணும். இடத்த கண்டுபிடிச்சா மார்க் அண்ட் நோலன் ரோபாட்டை கொன்னுட்டு இடத்தையும் துவம்சம் பண்றாங்க. லாஸ்டா மார்க் ஈவை பேரலைஸ் பண்ணிடுறான். மார்க் அவகிட்ட பேசுறது பேரலைஸ் பண்ணிட்டு அவளோட கேருக்கு ஆள் வச்சு நல்லா பார்த்துக்கணும்னு சொல்றதெல்லாம் பார்த்தா இவங்க இந்த யூனிவர்ஸ்ல பாசிபிளி ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கிற மாதிரி தெரியுது. த்ரூ அவுட் த சீசன் மெயின் டிமென்ஷன்லையும் இவங்க ரிலேஷன்ஷிப்பை நோக்கி அடித்தளமா நிறைய சைன்ஸ் கூட காட்டுவாங்க. மார்க் அண்ட் டெபி நோலன் பண்ண சம்பவங்கள்ல இருந்து இன்னும் வெளியே வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மார்க் அவனோட அப்பா மாதிரி வயலண்டா க்ரூவலான ஆளா மாறிடக்கூடாதுன்னு இந்த சீசன் ஃபுல்லா ரொம்ப ட்ரை பண்றான். கார்டியன்ஸ் ஆஃப் த குளோப் ஒரு ஜெயண்ட் கூட சண்டை போடுறாங்க. அதுல ரூடி அவன் பிசிக்கல் பாடியில அட்ஜஸ்ட் பண்ணிக்க கஷ்டப்படுறதா காட்டுறாங்க. அதனால கார்டியன்ஸுக்கு தேவைப்படுற நியூ லீடர் அண்ட் மேன் பவருக்கு ஃபர்ஸ்ட் ரிவைவ் பண்ண இம்மோர்டலை கொண்டு வராங்க. எக்ஸ்ட்ரா ஹேண்டா புல்லட் ப்ரூஃப் ஜாயின் பண்றான். சீசன் 1ல பார்த்த புல்லட் ப்ரூஃபோட ரெஃபரன்ஸஸ்க்கெல்லாம் அப்புறம் நியூ கார்டியன்ஸ்ல ஜாயின் பண்றான். ஜெயிலுக்கு போன மாலர் ட்வின்ஸுக்கு சாப்பாடு கொடுக்க பிரிசன் கார்டு பீட்டை பார்க்கலாம். மாலர் ட்வின்ஸ் கடைசியில ஒரு போர்ட்டல் மூலியமா எஸ்கேப் ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் அப் இந்த சீசன்ல டெபியூ பண்ற ஒன் ஆஃப் த மேஜர் ஆன்டகனிஸ்ட் ஆங்ஸ்ட்ரம் லீவை மார்க்கோட நெக்ஸ்ட் பிக் பேக்கடா காட்டுறாங்க. ஆங்ஸ்ட்ரம் மாலர் ட்வின்ஸ் கூட ஒரு டீல் போட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு ஹெல்ப் பண்ண டிசைட் பண்றாங்க. ஆங்ஸ்ட்ரம் இந்த கான்வோல அவனை கிரீக் காட் ப்ரோமீத்தியஸோட கம்பேர் பண்ணிக்கிறான். ஒலிம்பியன் காட்ஸ் கிட்ட இருந்து நெருப்பை திருடிட்டு வந்து ஹியூமனிட்டியை அப்லிஃப்ட் பண்ண கிரீக் காட் தான் ப்ரோமீத்தியஸ். அவன மாதிரி சிமிலர் மென்டாலிட்டியோட ஹியூமனிட்டியோட பெட்டர்மெண்ட்டுக்கு மல்டிவர்ஸோட என்டையர் நாலேஜையும் தனக்குள்ள எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற மென்டாலிட்டியில் இருக்கிறவங்க தான் ஆங்ஸ்ட்ரம். பட் எபிசோட் எண்டிங்கில் ஆங்ஸ்ட்ரம் சீர்குலைறப்போ இது எல்லாமே ரிவர்ஸ் ஆயிடுது. ஆங்ஸ்ட்ரம் அவனோட ஃபேமிலி ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரியாலிட்டிஸை மாலர்ஸ்க்கு காட்டுறான். 3 கண்ணு, 2 செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்கிற ஆங்ஸ்ட்ரம், ஃபீமேல் ஆங்ஸ்ட்ரம், ரீஅனிமெண்ட் டைப் ஆங்ஸ்ட்ரம், ஜாம்பி மாதிரியான ஆங்ஸ்ட்ரம், அப்புறம் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டெக் சூட் ஆங்ஸ்ட்ரம் அப்படின்னு இன்னும் நிறைய டைப்ல இருக்காங்க. இவங்க எல்லாரும் வந்த யூனிவர்ஸோட ரெஃபரன்ஸ் டிஃப்ரெண்ட் எபிசோட்ஸ்ல நமக்கு காட்டிருப்பாங்க. மறக்காம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மார்வல்ல வந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல வர அமெரிக்கா ஷாவேஸ் மாதிரி மெயின் ஆங்ஸ்ட்ரம்க்கு மட்டும்தான் இன்டர் டிமென்ஷன் டிராவல்ஸுக்கான பவர்ஸ் இருக்கு. அவனோட பெனேசியா பிளானுக்கு எல்லாரோட டிமென்ஷன்ஸ் பத்தின நாலேஜை ஏன் ஒருத்தனுக்குள்ள மட்டும் வேணும்னு மாலர் செல்போட மிஷினை ரெடி பண்றான். ரேடியேஷன் சிக்னல்ஸை ரீட் பண்ண GDA இன்வின்சிபிள என்னன்னு விசாரிக்க அனுப்புது. அவனை கண்ட்ரோல் பண்ண டிஃப்ரெண்ட் மாலர்ஸை ஆங்ஸ்ட்ரம் இறக்குறான். அதுல ஒரு ஃபீமேல் மாலர் கூட இருக்கும். அப்புறம் காமிக் அக்யூரேட் சூட்ல ஒரு மாலர் ட்வின் இருக்கிறான். ஓவர் பசிபிஸ்டான ஆங்ஸ்ட்ரம்க்கு உயிரை கொல்றதுனா பிடிக்காதுன்றதுனால ஹாஃப் வேல மிஷின்ல இருந்து வெளியே வர ட்ரை பண்ணி அந்த இடம் வெடிச்சிருது. மாலர் ட்வின்ஸ் ஆல்டர்னேட் ஆங்ஸ்ட்ரம்ஸ்னு எல்லாரும் செத்துட்டாங்க. உயிரோட இருக்க மெயின் டிமென்ஷன் ஆங்ஸ்ட்ரம் சொல்றான், I need to make him pay. I won't rest until I've killed.
இதுக்கு முன்னாடியும் சரி இதுக்கு மேலேயும் சரி இன்வின்சிபிள்னு அதிகமாக சொன்னது இந்த எபிசோடில் மட்டும்தான். இன்ஃபேக்ட் ஒரு தடவையும் ஆடியன்ஸை டைட்டில் கார்டுன்னு ஏமாற்ற ஒரு இன்டென்ஷனல் 2 to 3 seconds கேப் கூட விட்டுருப்பாங்க. And if you still think you can stop us, don't forget, I'm invincible. The Guardians could use some help. They could really use invincible. When was the last time you went out as invincible? No way he lives up to his name. He's definitely not invincible. Huh. I guess he really is invincible. லாஸ்ட் சீசன் டைட்டில் கார்டில் வாங்கின அடியிலலாம் தெரிச்ச ரத்தம் மாதிரி இந்த சீசனுக்கு அதே ரத்தம் ட்ரை அவுட் ஆன மாதிரி ரெட் அண்ட் பிளாக் பேட்டர்ன் மாதிரி டைட்டில் ஓப்பன் ஆகுது. அது விரிசல் விடுறதுல பின்னாடி இருக்கிற பிளாக் அண்ட் ப்ளூ கலர் பேட்டர்ன் இருக்கு. எப்போதும் டைட்டில் கார்டு மார்க்கோட கேரக்டர் க்ரோத்தை ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபைனல் பேட்டிலில் வாங்கின அடி ரத்தம் எல்லாமே உடஞ்சிருச்சு. இதுல இருந்து புது மனுஷனா பிறந்து உடச்சிட்டு வர்றது தான் நெக்ஸ்ட்ன்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. எபிசோட் 2ஓட டைட்டில் இன் அபவுட் 6 hours I lose my virginity to a fish. இன்வின்சிபிள் இஷ்யூ 15ல குயின் அக்வேரியாவை மார்க் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி சீசில் கிட்ட சொல்ற லைன் தான் நமக்கான டைட்டில். பாவப்பட்ட மார்க் இந்த சீசன் ஃபுல்லாவே ஆம்னி மேன் நிழல்ல இருந்து தப்பிக்க ட்ரை பண்ற போராட்டத்தில் இருக்கான். இந்த மனநிலை அவனையே இன்னும் ரொம்ப வருத்திருக்குன்னு சீசில் கிட்ட போன டெபி டானால்டு உயிரோட இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகிறா. அதே டைம் டானால்டு சொல்றதை கவனிச்சிங்கன்னா, Sir, the Mars file you requested. லேட்டர் எபிசோட்ஸ்ல செக்விட்ஸோட ரிட்டர்ன் ஷேப் ஸ்மித் ஃபேக் ஆரிஜின்லாம் பார்க்க போறதுக்கான ரிலேட்டட் ஃபைல்ஸ் தான் இங்க சீசில் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கலாம். கார்டியன்ஸ் ஆஃப் தி குளோப் லிசர்ட் லீகோட போன்ற சண்டையில நியூ சூப்பர் ஹீரோ இந்த டீம்ல ஜாயின் பண்றான், நேம்டு ஷேப் ஸ்மித். சீசில் சொன்னதுக்கு அப்புறம் டார்க் விங்கா காஸ்ப்ளே பண்றவனை மார்க் தேடி மிட் நைட் சிட்டிக்கு போறான். எஸ்பெஷலி பேட்மேன் அனிமேட்டட் சீரீஸ்ல வரக்கூடிய காத்தம் சிட்டி ஆர்ட் ஸ்டைல் இன்ஃப்ளூயன்ஸ் இதுல ரொம்ப அதிகமா இருக்கும். டார்க் விங்கை லாஸ்ட் டைம் பார்த்தப்போ டீடைன் பண்ண 2 கிரிமினல்ஸை கடைசி வரைக்கும் காப்பாற்ற ஆள் வராம அங்கேயே இருந்து மக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். டார்க் விங்கோட சைட் கிக் நைட் பாய் தான் கரண்ட் டார்க் விங்கா இருக்கான். அண்ட் அவனை மார்க் ஜிடிஏ பேஸ்க்கு தூக்கிட்டு போறான். ஆம்னி மேன் கார்டியன்ஸ் ஆஃப் த குளோபை கொன்னதுனால அக்வேரஸ் சாவுக்கு அப்புறம் அட்லாண்டிஸ்ல ரூலர் இல்லாம அக்வேரிஸ் வைஃப் குயின் அக்வேரியாக்கு புருஷன் இல்லாம போயிடுச்சு. ஹூ இஸ் வாய்ஸ் ஆக்டட் பை நமக்கு ரொம்ப பிடிச்ச ஷீ ஹல்க் ஆக்ட்ரஸ் டட்டியானா மஸ்லானி. குயின் அக்வேரியாக்கு இதுக்கு முன்னாடி சீசன் 1ஓட எபிசோட் 3ல ஒரு சின்ன கேமியோ பண்ணிருப்பா. அட்லாண்டியன் அரசனோட விதவைய புருஷனா கொன்னவன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், பட் ஆம்னி மேன் அவைலபிளா இல்லைன்னு மார்க் தூக்கிட்டு போறாங்க. ஆனா அந்த ட்ரெடிஷன்ஸ் அப்டேட் ஆயிடுச்சுன்னு குயின் அக்வேரியா இன்வின்சிபிள ஒரு சீ மான்ஸ்டரோட சண்டைக்கு அனுப்புறா பனிஷ்மெண்டா. அட்லாண்டியன் மான்ஸ்டர் செயின்ல இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் குயினை சாகடிக்காம மார்க் காப்பாத்தினதுல அட்லாண்டியன்ஸ் எல்லாரும் மார்க்கை மன்னிச்சிடுறாங்க. காமிக்ஸ்ல என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி நடந்திருந்தது. அதை ஓல்டு கஸ்டம்ஸ்னு டிவி ஷோல மாத்திட்டாங்க. அதாவது அட்லாண்டிஸுக்கு குயின் அக்வேரியாவை கல்யாணம் பண்ணிக்க தான் மார்க் ஆக்சுவலி போவான். கல்யாணம் பண்ணிக்க அவனை ஒரு அட்லாண்டியன் மான்ஸ்டரை சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு வேற சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணாதான் அட்லாண்டியன் பாரம்பரியம்ன்ற பேர்ல கல்யாணம் அப்பவே எல்லார் முன்னாடியும் மேட்டிங்கும் பண்ணணுமா. செக் ஜெயிலில் இருக்கிறதா சொல்லப்படுற கிங் லிசர்ட் திடீர்னு லிசர்ட் லீகோட கரண்ட் லீடர் சுப்ரீம் லிசர்டை ஒரே போட்டான். மெயின் மெம்பர்ஸான சாலமாண்டர், இக்வானா, கொமோடோ டிராகன் பிளஸ் 300க்கும் மேற்பட்ட மைண்ட் கண்ட்ரோல் ஹியூமன்ஸாலான ஆர்மியோட கிங் லிசர்ட் ரெடி ஆகிறான். எதுக்குன்னு அப்கமிங் எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப் பென்டகனை காட்டுறாங்க. இங்க நீங்க பார்க்கிங் இன் ஃப்ரண்ட்னு சைன் போர்டை பார்க்கலாம். ஒன் ஆஃப் த ஈவில் மார்க் இருக்கிற டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸ்னு நமக்கு இங்கேயே ஒரு சின்ன டீட்டெயிலாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா யூஸ்வலா பார்க்கிங் இன் ரியர்ன்ற சைன் தான் மெயின் யூனிவர்ஸ்ல இருக்கும். உள்ள ஆங்ஸ்ட்ரம் அவனுக்கு நடந்த க்ரூவல் ஆக்சிடென்ட்ல மெமரிஸ் எல்லாம் மிக்ஸ்அப் ஆனதுக்கு அப்புறம் ஈவில் மார்க்கை மீட் பண்ண அவனுக்கு என்ன வீக்னஸ்னு அவன்கிட்டயே கேட்கறான். இங்க ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. பிகாஸ் லாஸ்ட் எபிசோட் ஓப்பனிங்ல பார்த்த இன்வின்சிபிள் தான் இதுவான்னு நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஏன்னா அங்க சீசில் அண்ட் டொனால்ட நமக்கு காட்டல. அதே மாரி இங்க அவங்க 2 பேரை தவிர வேற யாரையும் காட்டல. பாசிபிளி 2 டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸ்னு தான் தோணுது. ஏன்னா ஆங்ஸ்ட்ரம் கணக்கெடுத்தா அந்த ஆங்ஸ்ட்ரம் ஒரு மேலா இருந்திருப்பான். ஆனா ஆங்ஸ்ட்ரம் ஃபேமிலியில ஒரு ஃபீமேல் ஆங்ஸ்ட்ரம் நம்ம பார்த்திருப்போம். மேபி அந்த ஃபீமேல் ஆங்ஸ்ட்ரம் இந்த யூனிவர்ஸை சேர்ந்தவளா இருந்திருக்கலாம். அதனாலதான் இங்க இருக்கிற மெயின் கேரக்டர்ஸும் ஃபீமேலா இருக்கிறாங்க. இங்க பாக்குற ஃபீமேல் சீசில் அண்ட் டொனால்டோட பேரு கேட்லின் ஸ்டெட்மன் அண்ட் டெனிஸ் ஃபர்கிசன் கிரெடிட்ஸ்ல பேர் இருக்கு. ஹவவர் கிரெடிட்ஸ்ல ஆட் பண்ண மிஸ்டேக் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். எபிசோட்ல காட்டாத ஆம்னி மேனை இங்க என் கிரெடிட்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த மிஸ்டேக்கை பார்க்கறது இந்த
எபிசோட்ல மட்டும் இல்ல, இன்னும் லேட்டர் எபிசோட்ஸ்ல இந்த மிஸ்டேக் ரிப்பீட் ஆயிருக்கும். எபிசோட் 3 திஸ் மிஸ்ஸிவ் திஸ் மெஷினேஷன். இன்வின்சிபிள் காமிக் இஷ்யூ 23ல ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ண ஆலன் தி ஏலியனுக்கு இந்த எபிசோடு யூஸ் பண்ண சேம் டைட்டில் தான் காமிக்ஸ்லயும் யூஸ் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எபிசோட் டைட்டில் நமக்கு எபிசோட்லயே காட்டுறது இதுதான் என்டையர் டிவி ஷோலயே ஃபர்ஸ்ட் டைம். 2 டிஃபரெண்ட் எண்ட் கிரெடிட்ஸ் ஓட்டுன முதல் எபிசோடுமே இதுதான். ஆட்டம் ஈவ், டானால்ட், இம்மோர்டல், பிளாக் சாம்சன், ஷ்ரிங்கிங் ரே அப்படின்னு நிறைய முக்கியமான கேரக்டர்ஸ் யாருமே வராம ஓடின சாதனையும் இந்த எபிசோடுக்கு தான் போய் சேருது. சீசன் 1 எபிசோட் 8ல மார்க் அண்ட் ஆலன் லாஸ்டா பேசினதுக்கு அப்புறம் கோயலிஷன் ஆஃப் பிளானட்ஸ்ல ரிப்போர்ட் பண்றான். கோயலிஷன் ஆஃப் பிளானட் லீடரா த கிரேட் தியடர்ஸோட ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிரான்ச்சைஸோட லாங் ரன்னிங் ஆப்டிமஸ் பிரைம் வாய்ஸ் ஆக்டர் பீட்டர் கல்லன் தான் தியடர்ஸ்க்கு வாய்ஸ் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. சீசன் 1 எபிசோட் 8ல காட்டின ஃபிளாஷ்பேக், ஆலன் மார்க் எக்ஸ்பிளைன் பண்ண ஈவெண்ட்ஸ் இங்க நமக்கு லைவா காட்டுறாங்க. வில்டர்மைட்ஸ்னால நடந்த யூனோபன் இன்வேஷன்ல ஒரு வில்டர்மைட்டை பார்க்கலாம். லாஸ்ட் சீசன்ல காட்டின நோலன் மாதிரி தெரியல இந்த கேரக்டர். ப்ராபப்ளி அவனோட தோளோட தோல் நின்று சண்டை போட்ட வில்ட்ரமோட ஃபியூச்சர் ரூலர் திராகா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. யூனோபன் ரேஸோட ஃபர்ஸ்ட் என்ஹான்ஸ் சூப்பர் ஹீரோ ஆர் சூப்பர் யூனோபன் ஆலன். கோயலிஷன் ஆஃப் பிளானட்ஸ் கீழே பிளானட்டரி எவாலுவேஷன் ஆஃபீஸரா பிளானட் பை பிளானட் போய் வில்ட்ரமைட்டுக்கு எதிராக போர் தொடுக்க ஒரு வாரியர் ஃப்ரெண்டை தேடி ஆலன் அலைகிறான். அந்த பிளாஷ்பேக்ஸ்ல அவனால ஒரு வில்ட்ரமைட்டுக்கு ஈடான பவர் இல்லைன்னு சொல்ல அவனுக்கு எதிராக மோதுற வில்ட்ரமைட் யாருன்னு நமக்கு ரிவீல் பண்ணல. பட் லாஸ்ட் சீசன் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆம்னி மேனோட ஆலன் போட்ட சண்டையை பிளாஷ்பேக்ல பார்க்கலாம். கோயலிஷன் ஆஃப் பிளானட்ஸ்ல இருக்கிற ஒன் ஆஃப் த டீம்மேட்ஸ் பேட்டில் பீஸ்ட் மாதிரி டானியன் ஸ்பீசிஸ் ரிலேட்டட்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கவுன்சில் மெம்பர் கெல்டாரியன் எம்பரர் 2002ல ரிலீஸ் ஆன இன்வின்சிபிள் காமிக்ஸ்க்கு முன்னாடி கிரியேட் பண்ணப்பட்ட கேரக்டர். கெல்டாரியன் எம்பரரோட ஃபேமஸ் டெக் ஜாக்கெட் சூட் ஓன் பண்ணிருக்க ஜாக் தாம்சனை சீசன் 4ல நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அண்ட் அவனை ட்ரெய்லர்லயுமே காட்டிருப்பாங்க. எர்த்தோட ப்ரொடெக்டர் இன்வின்சிபிள் வில்ட்ரம் வார்ல நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான்னு ஆலன் கோயலிஷன் ஆஃப் பிளானட்ஸை கன்வின்ஸ் பண்ணிட்டு தேடஸ் கோயலிஷனுக்குள்ள ஒரு ஆடு இருக்குன்னு அவங்களை கண்டுபிடிக்க ஆலன் கிட்ட சொல்றான். அதுக்கப்புறம் ஆலன் அவன் ஆள் கூட சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் பவுல்ல வேர்ம் லைக் கிரீச்சர் நேம்டு கேன்ஜலாக் இருக்கும். இதுதான் சீசன் 1 எபிசோட் 8 பிளாஷ்பேக்ல கூட யூனோபன்ஸ் வாயிலிருந்து துப்புறதா காட்டிருப்பாங்க. அப்போ விடோர், துலா, லூக்கன்னு 3 வில்ட்ரமைட்னால ஆலன் ரொம்ப கொடூரமா தாக்கப்படுறான். லாஸ்ட் சீசனோட ஃபினாலில பார்த்த வில்ட்ரம் பிளாஷ்பேக்ல துலா அண்ட் லூக்கனை பார்த்ததுக்கு அப்புறம் இங்க நேரா வந்திருக்காங்க. டெபி ஆல்கா ரெக்கமெண்டேஷன்ல சேர்ந்த சப்போர்ட் குரூப்ல தியோவை மீட் பண்றான். இறந்து போன கார்டியன்ஸ்ல இருந்த கிரீன் கோஸ்ட் பார்ட்னர் தான் தியோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ ஆம்னி மேன் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டு அவன் கூட மனஸ்தாபம் ஆயிடுது. சே பாவம் பா டெபி. இன்னொரு பக்கம் மார்க்கை தேடி சியான்ஸ் டாக் வருது. லேட்டர் ரிவீல் டு பி an alien of Thraxan species. நுவால் சாட்டுன்ற திராக்சன் மார்க்கை கன்வின்ஸ் பண்ணி அவன் பிளானட் திராக்ஸாக்கு போய் அவங்க ரூலரை மீட் பண்ணதில் தன்னோட சொந்த அப்பா நோலன் கிரேசன் த வில்ட்ரமைட் தான் திராக்சன் ரூலர்னு எபிசோட் க்ளோஸ் ஆகுது. எபிசோட் 4க்கு யூஸ் பண்ண டைட்டில் இட்ஸ் பீன் அ வைல். மார்க்கெட்டை ரீயூனைட் ஆன ஆம்னி மேன் சொன்னதை இன்வின்சிபிள் காமிக் இஷ்யூ 26ல இருக்கும். லாஸ்ட் எபிசோட் எண்டிங்ல மட்டும் இல்லாம இந்த எபிசோடு ஓப்பனிங்லயுமே ஆம்னி மேன் இந்த லைனை சொல்லியிருப்பான். எர்த்ல இருந்து கிளம்பின ஆம்னி மேன் திராக்சன் எம்பரர் ஆன கதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது அப்புறம் இந்த எபிசோட்ல தான் நோலனை ஆம்னி மேன் சூட்ல நம்ம ஃபைனலா பார்க்க போறோம். மார்க்கோட ஹாஃப் திராக்சன் ஹாஃப் வில்ட்ரமைட் ஸ்டெப் பிரதர் ஆலிவரை ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. மார்க் அவன் அப்பாவை பார்த்து சந்தோஷப்பட்டாலும் 2 பேருக்கும் நிறைய வாக்குவாதம் நடக்குது. பட் இந்த ரீயூனியன் காமிக்ஸ்ல ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நோலனை எர்த்க்கு ரிட்டர்ன் வர சொல்லி அவன் கிட்டையும் அவன் அம்மா டெபி கிட்டையும் திரும்ப வாங்கன்னு மார்க் கட்டி பிடிச்சி அழலாம் செஞ்சிருப்பான். மேலும் மார்க் வீக்கானவனா வளர்ந்ததுனால தான் அவனை கொல்லணும்னு குறிக்கோளோட இருந்தேன், ஆனா என்னால முடியலன்னு கிளம்பிட்டேன் அண்ட் டெபியை பத்தி பேசுறதுக்கும் விருப்பம் இல்லைன்னு காமிக்ஸ்ல நோலன் சொல்லிடுவான். நோலனை வில்ட்ரமைட்ஸ் ஹண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. திராக்ஸாக்கு வந்துட்டாங்கன்னா அவன் தம்பியை கொன்னுடுவாங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஆலனை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ண வில்ட்ரமைட்ஸ் விடோர், துலா, லூக்கன் இவங்க எல்லாரும் உள்ள இறங்கிட்டாங்க. இவங்கள்ட்ட இருந்து மார்க் ஆலிவர் அண்ட் அவன் ஸ்டெப் மாம் ஆண்ட்ரஸாவை சேஃப்டி பண்றான். அப்போ ஆண்ட்ரஸா திராக்சன்ஸோட லைஃப் ஸ்பேன் ஹியூமன் இயர்ஸான 1 இயருக்கு ஈக்குவல்னு சொல்றா. ஆனா காமிக்ஸ்ல திராக்சன்ஸோட லைஃப் ஸ்பேன் 3 months ஷார்ட்டரா காட்டிருப்பாங்க. அதாவது டோட்டலா 9 months தான் லைஃப் ஸ்பேன் இருக்கும்னு. நடக்கிற பேட்டில்ல ஆம்னி மேன் மார்க்கு சொல்ற அட்வைஸ் அவனோட growthல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ற மேட்டர். Don't think, act. You need to fight like a Viltrumite. No, I don't kill people. Stop holding back or you're going to get us both killed. I'm not holding back. Yes, you are. She's trying to kill you, Mark. If you're not trying to kill her, you're going to die.
டிவி ஷோவை புதுசாக பார்த்த உங்களுக்கு ப்ராபப்ளி மார்க் பேரில் மட்டும்தான் இன்வின்சிபிள், ஆக்ஷனில் இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. சீசன் 1ல் ஃப்ளாக்சன்ஸ், பேட்டில் பீஸ்ட், எண்டிங்கில் ஆம்னிமேன், சீசன் 2ல் டிஃப்ரெண்ட் வில்ட்ரமைட்ஸ்னு மார்க் அடி மட்டும் தான் வாங்குவான். ஒன்ஸ் அவன் பஞ்சை ஹோல் பேக் பண்ணுறத நிறுத்த ஸ்டார்ட் பண்ணுறான். எனிமி செத்தா என்னன்னு சண்டை போட ஆரம்பிக்கிற அப்போ மார்க் சில ரியல் டேமேஜை எனிமிஸ் மேலே இன்ஃப்ளிக்ட் பண்ணுறான். காமிக்ஸில் இந்த ஹோல் ஃபைட் சீக்வன்ஸ்லையும் ஆம்னிமேனுக்கு எதிராக சண்டை போட்ட வில்ட்ரமைட்ஸில் துலா இருக்கவே மாட்டான். அவளுக்கு பதிலாக ஒரு அன்னேம்டு வில்ட்ரமைட் தான் இருப்பான். ஆல்சோ காமிக்ஸில் மார்க்கை எதிர்த்து சண்டை போட்டது விடார், துலா கிடையாது. டிவி ஷோவில் காட்டின மாதிரி ஜிஞ்சராக இல்லாமல் விடார் கிரே ஹேர்டாக இருந்தான் அண்ட் லேட்டர் நோலன் கையால் சாகிறான். இதை நெக்ஸ்ட் சீசனில் காட்டுற நோலனோட எக்ஸிக்யூஷனர் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். வில்ட்ரம் எம்பையர் ஜெனரல் கிரெக் பிளேட் பை வாய்ஸ் ஆக்டர் கிளான்சி ப்ரௌன். லாஸ்ட் சீசனில் வந்த டீமன் டிடெக்டிவ் டேமியன் டார்க் பிளட்டுக்கு கிளான்சி ப்ரௌன் தான் வாய்ஸ் ஆக்டராக இருந்தார். நோலனுக்கு தூக்கு அண்ட் வில்ட்ரம் ரூலுக்கு ஏர்த்தை ரெடி பண்ணி வைக்க சொல்லி கிரெக் கிளம்பிடுறான். வில்ட்ரம் எம்பையர் மார்க்கோட ப்ராக்ரஸை சீக்கிரமே செக் பண்ணணும்னு எபிசோட் 7ல் வரக்கூடிய அனிசாவோட அப்பியரன்ஸை பற்றி ஜெனரல் கிரெக் மீன் பண்ணியிருப்பான். வில்ட்ரம் ட்ரூப்ஸோட வார்ஷிப்பை பார்த்தீங்கன்னா சீசன் 1 ஃப்ளாஷ்பேக்ஸில் பார்த்த மாதிரி நீட்டான டிசைன்ஸில் இல்லாமல் இங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளோட்டிங் கியூபிகிள்ஸ் மாதிரி இருக்கும். பேக் இன் எர்த் கிரேசன்ஸுக்கு தரப்பட்ட சீசலோட ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் வேணாம், நோலனோட புக்ஸ்ல இருந்து கிடைக்கிற பணமும் வேணான்னு முடிவு பண்ணுறா டெபி. நோலனை தூக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவன் சொல்கிறான், Read my books, Mark. டெபி வேண்டாததை தூக்கி போடுறப்போ நோலனால் எழுதப்பட்ட நாவல்ஸ் அண்ட் புக்ஸை பார்க்கலாம். த மேன் வித் இன்வின்சிபிள் கன், ஸ்பேஸ் ரேசர், காமிக்ஸில் வர ஒரு ஆக்சுவல் கேரக்டர். ஸ்பேஸ் ரேசர் பொசிஷனில் இருக்கிற இன்வின்சிபிள் கன் வில்ட்ரமைட்ஸை அட்டாக் பண்ணுறதுக்கான கிரிப்டோனைட்னு சொல்லலாம். இந்த கேரக்டரோட டெபியூ சீசன் 4ல் இருக்கிறதா நமக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சாவேஜ் பிளானட் சாவேஜ் பீஸ்ட்ன்ற புக்கில் ராக்னார்ஸ்ன்ற பென்டெனில் வரக்கூடிய ஏலியன்ஸுக்கு சிமிலர் கிரீச்சர்ஸை பற்றி நோலன் மென்ஷன் பண்ணியிருப்பான். வில்ட்ரமைட்ஸுக்கு த்ரெட்டாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த வைல்ட் கிரீச்சர்ஸ்ல இதுவும் ஒன்று. ராக்னார், ஸ்பேஸ் ரேசர் ரெண்டு பேரையுமே எபிசோட் 6ல் வர ஃபிளாஷ்பேக்ல காட்டிருப்பாங்க. டானால்ட் அவன் சாகவும் இல்லை மனுஷனும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறான். எபிசோட் 1ல் பார்த்ததுக்கு அப்புறம் மாலர் ட்வின்ஸ் அகைன் சீசன் 1ல் யூஸ் பண்ணிட்டு இருந்த சேம் வேர் ஹவுஸ்க்கு வந்துட்டாங்க. இந்த தடவை பண்ண குளோனிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் பெர்ஃபெக்ட் டிஃபரன்சியேஷன் இருக்கு, யாரு ஒரிஜினல் யாரு குளோன்னு. ஹவவர் இந்த டிஃபரன்சியேஷன் ஒரிஜினல் ட்வினுக்கு ஒரு நல்ல முடிவு இல்லை. எபிசோட் 5 இஸ் டைட்டில்டு திஸ் மஸ்ட் கம் ஆஸ் அ ஷாக். கோமால இருந்து எழுந்த ஆலன் கிட்ட தான் ஒரு வில்ட்ரமைட்னு தியேட்டர்ஸ் ரிவீல் பண்றப்போ காமிக்ஸ்ல அட்டர் பண்ண சென்டென்ஸ் தான் திஸ் மஸ்ட் கம் as a shock. லாஸ்டா நடந்த ஃபைட்டுக்கு அப்புறம் மார்க்கை பேட்ச் அப் பண்ணி திராக்சன் எம்ப்ரஸ் ஆண்ட்ரஸா அவன் தம்பியையும் ஏர்த்துக்கு எடுத்துட்டு போக சொல்றா. ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்ல காட்டுற ஏர்த்ல இருக்கிற நியூ எனிமி நேம்டு ஆம்னிபோட்டஸை கார்டியன்ஸ் அண்ட் புதுசா டீம் அப் பண்ண சூப்பர் ஹீரோஸ் ஃபேஸ் பண்றாங்க. ஆம்னிபோட்டஸோட ஆரிஜின்ஸை நமக்கு காமிக்ஸ்லயும் சரி டிவி ஷோலையும் சரி பெருசா ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஆம்னிபோட்டஸை எதிர்த்து சீசன் 1ல் கார்டியன்ஸ் கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்ட சில சூப்பர் ஹீரோஸும் இங்க சண்டை போடுறாங்க. இந்த காக்ரோச் காஸ்டியூம்ல இருக்கிறவன், பிளாக் பிளஸ் பிங்க் காஸ்டியூம்ல இருக்கிற ஃபீமேல், நெக்ஸ்ட் கேப் மாட்ட இருக்க மொட்டை சூப்பர் ஹீரோ. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? ஒரு பெரிய ஆர்மர்ல நெஞ்சில ஜெம் மாட்ட இருக்க வாரியர் லுக்கிங் சூப்பர் ஹீரோ, மிஸ்டர் டெரிஃபிக் மாதிரி ஒருத்தவன், மிஸ்டர் ஃப்ரீஸ் மாதிரி ஒருத்தவன், ஃபைனலா இந்த லேடி. பேசிக்கலி இவன் மட்டும்தான் இங்க நியூ என்ட்ரி. காமிக்ஸ்ல இவங்க கூட இன்னும் ஒரு ஆளும் இருப்பான், தட் இஸ் டெக் ஜாக்கெட். கார்டியன்ஸ் அவங்கள அஃபிஷியலாக எடுத்துக்கலனாலும் எமர்ஜென்சி கால்ஸுக்கு சூப்பர் ஹீரோஸ் எல்லாரையும் ஃபோன் கால் தூரத்தில் வச்சிருக்காங்க. ஆலிவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு டெபி அவனை வளர்க்குற கட்டாயத்துக்கு தள்ளப்படுறா. சீசன் 1ல் நோலன் அண்ட் மார்க் யூஸ் பண்ண பேஸ்பால் கிளவுஸை டெபி தூக்கி போடாமல் வச்சுப்பா. அதை தான் ஆலிவர் இங்கே வச்சு ப்ளே பண்ணுறான். சீசலுக்கு மார்ஸ்ல இருந்து அப்ரோச் ஆகிற ஸ்பேஸ் ஷிப்பை பற்றி தெரிய வருது அண்ட் அதை பற்றின ஃபைல்ஸை ப்ரீவியஸ் சீனில் சீசல் 1 ஹவரில் வேணும்னு கேட்டிருப்பான் போல. டானால் சீசலை கன்ஃபர்ம் பண்ணதுக்கு அப்புறம் அவனோட சாவில் மிஞ்சின ரிமைனிங்ஸ் மேலே சைபர்நெட்டிக் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணதில் டானால் உயிரோட இருக்கான்னு தெரியுது. மார்ஸ்ல இருந்து வர ஸ்பேஸ் ஷிப்பை பற்றி ஷேப் ஸ்மித் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஹவவர் அங்கே பிளாக் சாம்சனை தவிர ரிமைனிங் ஆடியன்ஸ் அப்புறம் சீசலுக்கு ஷேப் ஸ்மித் மார்ஷியன்னு தெரியும்னு சொல்கிறாங்க. பட் ஹவு? பிளாக் சாம்சன் தான் டீமில் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மெம்பர்ஸ், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட், ஈவன் பழைய கார்டியன்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கான். ஆனால் அவனுக்கு மட்டும்தான் லேட்டாக தெரியும்னு சொல்கிறது நம்புற மாதிரி இல்லையே. இந்த ஸ்பேஸ் மிஷினுக்கு ஆட்டம் ஈவை ஹையர் பண்ண போகிறாங்க. ஆட்டம் ஈவோட பாஸ்ட் கப்புள் ஆஃப் கவுண்டர்ஸ் அவளை லோக்கி டிப்ரெஷனுக்கு தள்ளதில் சூப்பர் ஹீரோ லைஃப்ல இருந்து விலகி இருக்கா. பட் ரெக்ஸ் கன்வின்ஸ் பண்ணி அவளை ஸ்பேஸுக்கு அனுப்புகிறான். திராக்ஸால இருந்து ரிட்டர்ன் ஆன மார்க்
இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஈவை பார்க்குறான். அப்போ அவனோட பிஹேவியரை நம்ம இங்கே நோட் பண்ணியே ஆகணும். ஆளை பார்த்தப்போ கூட மார்க் இவ்வளோ எக்ஸைட் ஆகலடா, அந்த நிலைமை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் ஃபியூச்சரில் காட்ட போகிற மார்க் அண்ட் ஈவ் ரிலேஷன்ஷிப்போட ஆப்வியஸ் சைன்ஸ்ன்றதையும் நம்ம இங்கே நோட் பண்ணணும். மார்ஸ்லேருந்து வர செக்விட்ஸுக்கு எதிராக கார்டியன் சண்டை போட்டுட்டு இருக்க ஏர்த்தில் இருக்க கார்டியன்ஸான டூப்ளிகேட், ஸ்ட்ரிங்கிங் ரே அண்ட் எக்ஸ்ப்ளோர்ட் லிசர்ட் லீக் தடுக்க வேண்டியதா பிரச்சனை கிளம்புது. அதில் ஒரு ப்ரூட்டல் பேட்டிலில் டூப்ளிகேட் செத்துடுறா, ட்ரிங்கிங் ரேவை கொமோடோ டிராகன் முழுங்கிடுறான், ரேக்கு ஒரு கை போயிடுது அண்ட் கிங் லிசர்ட் அவனை கன் பாயிண்ட்ல லாக் பண்ணிடுறான். ஆலன் கோமால இருந்து எழுந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் ஆகிட்டான் அண்ட் நவ் ஹீ கேன் ஃபைட் வில்ட்ரமைட்னு காட்டுறாங்க அண்ட் தியேடர்ஸோட சீக்ரெட்ஸான வில்ட்ரமைட் ஆரிஜின்ஸை ரிவீல் பண்ணுறான். எபிசோட் 6 டைட்டில்டு இட்ஸ் நாட் தட் சிம்பிள். செக்யூட்ஸை கார்டியன்ஸ்லாம் டிஃபீட் பண்ணிட்டாங்க. எஸ்கேப் ஆகிறப்போ மார்ஷியன்ஸை மார்க் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த கார்டியன்ஸ் மீட் பண்ணுறாங்க. ஷேப் ஸ்மித்தை பனிஷ்மெண்ட்டுக்கு விட சொன்னா அகைன் மார்க் மார்ஷியன்ஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக வேண்டியதாக இருக்கு. மார்ஷியன் பேட்டில் ஷிப்பை நிறுத்திட்டு ரிமைனிங் டீமை மார்க் சேஃப் ஆகினதுக்கு அப்புறம் ஈவ் பண்ணுற காரியத்தை நீங்களே பாருங்க. லாஸ்ட் எபிசோடில் பார்த்த சயின்ஸ் இப்போ இங்கே 2 பேருக்கும் ரொமான்ஸ் அண்ட் பாண்ட் ஸ்ட்ராங் ஆகிறது. ஏர்த்துக்கு ரிட்டர்ன் ஆன மார்க் ஆம்பர் கூட டிஸ்டன்ட்டாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுறது. ஈவன் அங்கே ஒரு சட்டில் சைன் இருக்கும். 2 பேருக்கும் வாங்கின காஃபியில் புரோக்கன் ஹார்ட்ஸை பார்க்கலாம். அவங்களுக்கு நடுவில் இருக்க ரொமான்ஸ் உடையுது, ரிலேஷன்ஷிப் உடைய போகுதுன்றத ரெஃபர் பண்ணியிருக்காங்க. கிங் லிசர்ட் ரெக்ஸை தலையிலேயே சுட்டுறான். இருந்தும் ரெக்ஸ் இன்னும் சாகலை. ஓகே, ரெக்ஸை பற்றி நம்ம என்ன சொன்னாலும் இந்த கொடூரமான சம்பவத்தை ஓவர் கம் பண்ணதுக்கு நம்ம அவனை பாராட்டி தான் ஆகணும். He literally took a bullet to his head and still stood on his feet. காமிக்ஸ்ல ரெக்ஸ் மேல பண்ண எக்ஸ்பெரிமெண்டேஷன்ல அவனுக்கு கொடுக்கப்பட்ட சைபர்நெட்டிக் ஆர்ம்ஸ்னால தான் சூப்பர் பவர்ஸ் இருக்கும். பட் இங்க இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் ரெக்ஸோட லெஃப்ட் ஹேண்ட்ல அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வச்சிருக்காங்க. ஸோ டிவி ஷோல அவனுக்கு பிறப்புலேயே இந்த பவர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், ரேதர் தேன் அ கவர்மெண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன். கிங் லிசர்ட் கூட போட்ட சண்டையில பிரிட் அப்படின்ற சூப்பர் ஹீரோ ரெக்ஸுக்கு லாஸ்ட் பேக்கப்பா காமிக்ஸ்ல வருவான். பட் டிவி ஷோல ஜிடிஏ தான் வராங்க. பட் பிரிட் சீசன் 4ல வரதுக்கு ரெடியாக இருக்கான் அண்ட் அவனை சீசன் 4 ட்ரெய்லரில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னொரு பக்கம் கொமோடோ டிராகன் வயிற்றில் மாட்டின ஸ்ட்ரிங்கிங் ரே இன்னும் உயிரோட தான் இருக்கா. காமிக்ஸில் நடந்த மாதிரி கொமோடோ டிராகனால் நடந்த சாவு டிவி ஷோவில் அடாப்ட் பண்ணல. ஆலிவருக்கு சீசில் அனுப்பிச்ச நானியை டெவி அக்செப்ட் பண்ணுறா. டூப்ளிகேட்டோட ஃபியூனரல் நடக்குது. அங்கே புல்லட் ப்ரூஃபாக ஃபர்ஸ்ட் டைம் மாஸ்க் இல்லாமல் நம்ம பார்க்கலாம். ஆலன் மார்க்கை டெலஸ்கீராக்கு இன்வைட் பண்ண கன்சிக்யூட்டிவாக 2 தடவை ஸ்பேஸ்க்கு போன மார்க் வர முடியாதுன்னு சொல்லிடுறான். சின்க்ளேர்னால ரீஅனிமேனா மாற்றப்பட்ட ரிக் ரிட்டர்ன் ஆயிட்டான் and he is trying to get over the past trauma. Also ரிக்கோட வாய்ஸ் ஆக்டர்ல ஒரு சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ப்ரீவியஸா இருந்த ஜானத்தன் கிராஃபை ரீப்ளேஸ் பண்ணி லூக் மெக்ஃபார்லன் வந்திருக்காரு. ஃபைனலா எபிசோட் 2ல பார்த்த ஆங்ஸ்ட்ரம் இந்த எபிசோட் எண்டிங்ல ரிட்டர்ன் ஆகிறான். ஒரு 4 ஆர்ம்டு எம்ப்ளாயி ஃபார்மல் சூட்டை ஆங்ஸ்ட்ரமுக்கு மாட்ட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். எம்ப்ளாயி கஸ்டமரோட இந்த டிஸ்கஸ்டிங்கான லுக்கை பார்த்து எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் ஆகாததை பார்த்தா இந்த ரியாலிட்டியில் வியர்ட் லுக்கிங் கிரீச்சர்ஸ்லாம் பாசிபிளி ரொம்ப சகஜம் போல. இன்னொரு முக்கியமான டீடைல், இந்த டிமென்ஷனில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஆங்ஸ்டம்ஸை நமக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்லையும் காட்டிருப்பாங்க. டிஃப்ரெண்ட் டிமென்ஷன்ஸை கிராஸ் பண்ணி அவனோட ஹோம் டிமென்ஷனுக்கு வரான். கிராஸ் பண்ணுற டிமென்ஷன்ஸில் ப்ரீ ஹிஸ்டாரிக் எர்த் ஒன்று இருக்குது. அடுத்ததாக ஜாம்பி இன்ஃபெக்டட் டிமென்ஷனை கிராஸ் பண்ணுறான். இன்வின்சிபிள் கிரியேட்டருக்கு ஜாம்பினா ரொம்ப இஷ்டம் போல ஏதாச்சும் ஜாம்பி அபாகலிப்ஸை ரெஃபரன்ஸ் போட்டுன்னே இருக்காரு. இது வாக்கிங் டெட் வேர்ல்டா இல்லை மார்வல் ஜாம்பிஸ் டிமென்ஷனாக இருக்குமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபைனலாக மொத்தமாக ஃப்ரோசன் டிமென்ஷனை தாண்டி டிமென்ஷன் ரீச் ஆகுறதோட எபிசோட் க்ளோஸ் ஆகுது. எபிசோட் 7 இஸ் டைட்டில்டு ஐ எம் நாட் கோயிங் எனிவேர். இந்த எபிசோடில் ரூடி மான்ஸ்டர்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷனால ஏஜிங் கம்மியாகிறத நிறுத்த அவளுக்கு ஒரு சூட் கிரியேட் பண்ணி ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனால் காமிக்ஸில் அப்படி நடக்காது. அமாண்டா அவளோட ஏஜிங் ரிவர்சல்னால வருத்தப்படுவா. அப்போ ரூடி கிட்ட கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்போ சொல்கிற லைன் தான் டைட்டிலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. காமிகானில் மார்க் அண்ட் ஆம்பர் சியான்ஸ் டாக் காமிக் புக் கிரியேட்டர் ஃபிலிப் ஸ்காஃப் மீட் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ தான் மார்க் சியான் ஸ்டாக் சீசன் 2 ரிலீஸை பற்றி கேட்பான். அதுக்கு ஃபிலிப் ஆஸ் அ கிரியேட்டர் அனிமேஷன்ஸை பற்றின நுணுக்கங்களை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இந்த சீசனை மட்டும் எக்ஸாம்பிளாக வச்சு நான் இன்வின்சிபிளுக்கு எவ்வளோ வேணாலும் முட்டு கொடுப்பேன். ஆர்கியூபிளி த பெஸ்ட் சூப்பர் ஹீரோ மீடியா அவுட் தேர்னா இன்வின்சிபிள் டிவி ஷோ தானே. லிட்டரலாக ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ், ஃபோர்த் வால் பிரேக்ஸ், பாப் கல்ச்சர் அண்ட் காமிக் புக் மீடியாவை கலாய்க்கிறதுன்னு எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் பக்காவாக யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த டிவி ஷோவில். இந்த இன்சிடென்ட் காமிக் இஷ்யூ 10ல் நடந்திருக்கும். பட் அங்கே அனிமேஷன்ஸுக்கு பதிலாக ஸ்காஃப் காமிக் புக் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்
இன்டெலிஜென்ஸோட திருட்டு வேலையெல்லாம் ரிவீல் பண்ணியிருப்பான். பிலிப் காமிக் புக்ஸில் பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருப்பான். பட் டிவி ஷோவில் இன்வின்சிபிள் கிரியேட்டர் ராபர்ட் கர்க்மனை இன்ஸ்பயர் பண்ண டிசைன் மாதிரி இங்கே மேக் பண்ணியிருக்காங்க. பின்னாடி இருக்கிற போஸ்டர்ஸில் காட்ஜிலா மாதிரி கைஜூ போஸ்டர் ஒன்று இருக்கும். அப்படியே இந்த காமிகானோட போஸ்டர் சாண்டியாகோட ஃபேமஸ் காமிகான் போஸ்டருக்கு சிமிலராக டிசைன் பண்ணியிருக்காங்க. நருட்டோவில் வர கேரக்டர் காஸ்டியூம் டிசைனில் ஒரு பையன் காஸ்ப்ளே பண்ணியிருப்பான். பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் ஜாக் ஸ்பேரோ காஸ்டியூமில் ஒருத்தவன். அண்ட் நிறைய போஸ்டர்ஸில் லேட்டராக ஒரு ஃபுல் காஸ்ப்ளேல காமிக் புக் சூப்பர் ஹீரோ கேரக்டரை காட்டிருப்பாங்க. மார்க் அண்ட் ஆம்பர் டேட்டில் இருக்கிறப்போ அனிசா மார்க் கிட்ட பேசணும்னு சொல்கிறா. வரலனா ஆம்பர் தலையை அவள் முதுகெலும்போட ஊறி விடுவேன்னு சொல்கிறா. இது வரைக்கும் பார்த்த வில்டர்மைட்ஸ்லேயே தி மோஸ்ட் கன்வின்சிங்னா அனிசாவை தான் சொல்லுவேன். Human civilization has less than an 18% chance of surviving the next 2 centuries without the loss of billions of lives. At least I don't kill. Yet you let thousands die every day you resist Viltrumite rule. Or do those human lives not matter to you? It's complicated. No, it isn't. We have the technology to repair their climate, feed their hungry, punish their criminals. We will save more of their lives in a single year than you could in 100. You are failing this planet and its people. Do you not see that? The powerful of this world destroy their own home, strip resources for themselves. Large areas of this planet will soon be uninhabitable due to human greed. Mark was just adamant against Viltrum rule. ஏன்னா மார்க்கை கன்வின்ஸ் பண்ண அனிசா சில pretty reasonable points சொன்னா. But soon, another will come. And if he finds you still resistant to your destiny, and this whole planet will pay the price. லாஸ்ட் எபிசோட்ல ஜெனரல் கிரெக் அனிசாவோட அப்பியரன்ஸை டீஸ் பண்ண மாதிரி சீசன் 3ல வரப்போற வில்ட்ரமைட் கான்குவெஸ்ட்டை அனிசா இங்கே டீஸ் பண்றா. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மார்க் அண்ட் ஆம்பர் பிரேக்கப் பண்ணிட்டாங்க. மெயின் டிமென்ஷன் வந்த ஆங்ஸ்ட்ரம் கிரேசன் வீட்டுக்குள்ள இறங்கி டெபி அண்ட் ஆலிவரை கேப்டிவா எடுத்துட்டான். எண்டிங்ல வில்ட்ரமைட் ஸ்பேஸ்ஷிப்பை திரும்ப காட்டுறாங்க. வில்ட்ரமைட் ஸ்பேஸ்ஷிப் ஆலனை கடந்து போக அனிசாக்கும் ஆலனுக்கும் சண்டை நடக்குது. ஆலனுக்கு உண்டான எவல்யூஷன் அவனை ஒரு வில்ட்ரமைட்டுக்கு அகேன்ஸ்டா நிக்கிற அளவுக்கு ஃபர்மிடபிள் வாரியரா மாத்திருக்கு. ஈவன் ஸ்ட்ராங்கர் தேன் இன்வின்சிபிள். எபிசோட் 8க்கான டைட்டில் ஐ தாட் யூ வேர் ஸ்ட்ராங்கர். ஆங்ஸ்ட்ரம கோவத்தில் அடிச்சு கொண்ட மார்க் சொல்ற டயலாக் அண்ட் காமிக்ஸ்லையும் சேம் லைனை சொல்லியிருப்பான். இந்த எபிசோட்ல ஃபைனலா டைட்டில் கார்டில் அந்த பிளாக் அண்ட் ரெட் கலர் வால் பிரேக் ஆகி ப்ளூ அண்ட் பிளாக் கலர் நேமோட ரிவீல் பண்ணுது. சீசன் 3ல பார்த்த மார்க்கோட நியூ சூட் டிசைனை ரெஃபர் பண்ற ஒரு கலர் டிசைன் தான் இது. ஆங்ஸ்ட்ரம் கூட நடக்கிற சண்டையில மார்க் மல்டிவர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிமென்ஷன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறான். லாஸ்ட் எபிசோட்ல அனிசா கையில ஆம்பர் கழுத்து மாட்டின மாதிரி இந்த எபிசோட் ஆங்ஸ்ட்ரம் கையில டெபி கழுத்து மாட்டிக்குது. And if you think you can cross the space between us before I tear this woman's head from her body, you're welcome to try. There's a chance you could kill me before I snap her neck. I'm not sure. You could try if you like. ரெண்டு பேருமே மார்க்கோட ஸ்பீடை டெஸ்ட் பண்ணுற மாதிரி சென்டென்ஸ் சொல்கிறாங்க. ஸ்டில் மார்க் அவன் ஃபேமிலி லைஃப் லைனில் இருக்கிறதுனால எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல. அப்போது மார்க் ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் டிமென்ஷனுக்கு போகிறான். எபிசோட் 6ல் ஆங்ஸ்ட்ரம் கிராஸ் பண்ண சேம் டிமென்ஷன் மாதிரி தான் இருக்குது. டாக்கிங் டைனோசர்ஸ் வாய்ஸ் ஆக்டர்ஸாக நம்மளோட கார்டியன்ஸில் ரோபாட், புல்லட் ப்ரூஃப், மான்ஸ்டர் கேர்ள் வாய்ஸ் ஆக்டிங் பண்ணவங்க தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. சிமிலர்லி இங்கே பார்க்குற டைனோஸும் அவங்க ப்ளே பண்ணுற சூப்பர் ஹீரோ ஷேட் ஆஃப் கலரில் தான் இருக்குது. ஆங்ஸ்ட்ரம் டெபி கிட்ட ஆல்மோஸ்ட் மற்ற எல்லா டிமென்ஷன்லையும் அவளும் ஹியூமன்ஸுக்கு எதிராக மார்க் அண்ட் நோலன் கூட சேர்ந்துருவான்னு சொல்கிறான். அண்ட் ஆலிவரை வேற எந்த டிமென்ஷன்லையும் பார்த்ததில்ல, இந்த டிமென்ஷனை தவறன்னு சொல்கிறான். ஆப்வியஸ் ரீசன் மற்ற ரியாலிட்டியில் ஆம்னிமேன் கூட இன்வின்சிபிள் டீம் அப் பண்ணதுனால இங்கே நடந்த மாதிரி ஏர்த்தை விட்டு கிளம்பி திராக்ஸாக்கு நோலன் போயிருக்க மாட்டான். ஆங்ஸ்ட்ரம் ஆலிவரை தூக்கி வீசும்போது டெபி அவனை பிடிச்சிடுறா. ஸ்டில் ஆலிவர் தலை தரையில் பட்டுறதா நமக்கு காட்டிருக்காங்க. ரியல் வேர்ல்டில் பேசினா தலையில் அடிப்பட்டா குழந்தைங்களுக்கு ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டேமேஜ் நடக்கிற வாய்ப்புகள் இருக்குது. பாசிபிளி சீசன் 3ல பார்க்குற ஆலிவர் ரொம்ப வயலண்டாக இருக்கிறதுக்கு இந்த ஆக்சிடென்ட் ஒரு ரீசனாக இருக்கலாம். இதை பற்றி ஃபர்தராக சீசன் 3ல நம்ம டீட்டெயிலாக பேசலாம். நெக்ஸ்ட் டிமென்ஷனுக்கு போன மார்க் ஒரு ஸ்பைடர்மேன் வேரியண்ட்டை மீட் பண்ணுறான். பட் காமிக்ஸில் அவன் ஆக்சுவல் ஸ்பைடர்மேன் அண்ட் டாக்டர் ஆக்டோபஸை தான் மீட் பண்ணுவான். செஸ்ட்டில் ஒரு ஏ சிம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஏன்னா இந்த ஸ்பைடர் வேரியன்ட் பேர் ஏஜென்ட் ஸ்பைடர். அண்ட் அவன் சொல்றான், Look, I saw the portal. I know you're from another dimension. Got way too much experience with that, especially lately.
இந்த சீசன் ஓடிட்டு இருந்த டைம்ல தான் மார்வல் மல்டிவர்ஸ் கான்செப்ட் மூவிஸ் ஏகப்பட்டது லெஃப்ட் அண்ட் ரைட்னு ரிலீஸ் ஆச்சு. இங்க ஏஜென்ட் ஸ்பைடர் பாசிபிளி ரெஃபர் பண்றது மிகேல் ஒஹரா ஸ்பைடர் சொசைட்டி தான் மீன் பண்றான் போல. ப்ரோ ஸ்பைடர் வேர்ஸ்ல வந்த ரெஃபரன்ஸ்லயே எனக்கு மண்டெல்லாம் வெடிச்சிருச்சு. பியாண்ட் த ஸ்பைடர் வேர்ஸ்ல மட்டும் ஏஜென்ட் ஸ்பைடர் இல்லனா இன்வின்சிபிளை காட்டினாங்கன்னா எனக்கு ஹார்ட் அட்டாக் தான். டாக் ஆக் வேரியண்ட்டை ப்ராஃப் ஆக் ஏகேஏ ப்ரொஃபசர் ஆக்டோபஸ்னு சொல்றான். நார்மலா பேக்ல இருந்து டென்டக்கிள்ஸ் வர மாதிரி இல்லாம ஆளுக்கு அவன் தலையில இருந்து டென்டக்கிள்ஸ் வர மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. இதுல நிறைய ஈவில் இன்வின்சிபிள் வெர்ஷன்ஸ் காட்டுறாங்க. அதுல 2 பேரு சீசன் 3ல ரிட்டர்ன் ஆவாங்க கூட. பிளாக் அண்ட் எல்லோ சூட் வித் கேப் ஒரு இன்வின்சிபிள் வரான். ஆங்ஸ்ட்ரமோட பையனை ஸ்பாட்லயே போட்டு தள்ளுறான். நெக்ஸ்ட் வர பிளாஷ்பேக்ல ஆங்ஸ்ட்ரம் அண்ட் அவன் ஒய்ஃப் ஒரு ஸ்போர்ட்டி லுக்ல இருக்கிற இன்வின்சிபிள் பண்ண அட்டாக்ல லிவையோட ஒய்ஃப் இறந்துடுறான். இவன் ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஈவில் வெர்ஷன் இன்வின்சிபிள்ல ஒருத்தவனா இருக்கணும். பிகாஸ் who the fuck wears a badass suit with no shoes? Definitely this guy. கேப் வின்சிபிள் அண்ட் ஸ்போர்ட் வின்சிபிள் 2 பேரும் சீசன் 3ல அப்பியரன்ஸ் தராங்க. இவங்களோட பேருக்கு பெரிய டீடைல்ஸ் அண்ட் ஃபன் ஃபேக்ட்ஸ் இருக்கு. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். நடுவில் வாக்கிங் டெட் யூனிவர்ஸுக்கு மார்க் தள்ளப்படுறான். ஆல்மோஸ்ட் சிமிலர் டு த வாக்கிங் டெட் யூனிவர்ஸ். எட் இந்த யூனிவர்ஸ் சூப்பர் ஹீரோ எப்படி இருப்பாங்கன்னு காட்டிருக்கலாம். டெபி கேட்ட கேள்வியில ஆங்ஸ்ட்ரம் அவ கையை உடச்சிடுறான். இன்னொரு பக்கம் நோலனை ஃபுல் ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறம் அவனை வெறி தீர அடிச்சுட்டு செல்லுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ அவன் ஆலனை மீட் பண்ணி டெலிபதி மூலியமா கம்யூனிகேட் பண்றான். போர்ட்டல்ல இருந்து வெளியே வந்த மார்க் டிராகன் பிரீத் ஸ்னைப்பர் ரைஃபிள்னு ஃபோர்ட்நைட் கன்னோட வெளியே வரான். ஃபோர்ட்நைட் இன்வின்சிபிள் ரியாலிட்டி இப்போ இன்வின்சிபிள் யூனிவர்ஸ்ல கேனன் ஆயிருக்கு. இன்வின்சிபிளோட ட்விட்டர் அக்கவுண்ட்ல ப்ரொமோஷனுக்கு ஷேர் பண்ண போஸ்ட்ல கூட அந்த கேம்ல யூஸ் பண்ணிருக்க இன்வின்சிபிள் ஸ்கின்னை கேனன்ன்ற மாதிரி ரெஃபர் பண்ணிருப்பாங்க. இன்னொரு ரியாலிட்டியில வர ஆங்ஸ்ட்ரம் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்த ஆங்ஸ்ட்ரம் ஃபேமிலியில பார்த்திருப்போம். அடுத்து அவன் ஆம்னி போட்டஸை மீட் பண்றான். லாஸ்ட் எபிசோட்ல கார்டியன்ஸுக்கு எதிராக பார்த்ததுக்கு அப்புறம் இங்க அவனோட ஒரிஜினல் ரியாலிட்டியில இருக்கான் போல. நெக்ஸ்ட் நம்ம கோட்டை காட்டுறாங்க. மார்வல் அண்ட் டிசியால முடியாத கிராஸ் ஓவரை இங்க ஒரு 3வது சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸ் நடத்துனது என் லிஸ்ட்லயே இல்ல ப்ரோ. அலாஸ்கால இருக்கிற அவனோட வீட்டுக்கு போற இம்மார்டல் கேட் உயிரோட இருக்கான்னு பார்த்து ஷாக் ஆயிடுறான். கேட் எப்பவும் அவன் ஒரிஜினலை மறைச்சு வச்சுட்டு காப்பீஸ் மூலமா தான் வாழ்றதா சொல்றான். அவன் நெஞ்சில கூட 0ன்னு நம்பர் இருக்கும். ஏன்னா டூப்ளிகேட் க்ளோன்ஸ் கிரியேட் பண்றப்போ அதுல யாரு ஒரிஜினல் அண்ட் க்ளோன்னு டிஃபரன்ஷியேட் பண்ண நம்பர்ஸ் மாறிட்டே போகும். அம்மாவை பார்த்த மார்க் ஆங்ஸ்ட்ரம் கையில பிடிச்சி பொழகிறான். அப்போ மேலும் நிறைய டிஃப்ரெண்ட் டிமென்ஷன்ஸுக்கு டிராவல் பண்றாங்க. அதுல ஒரு டிமென்ஷன்ல டியூன் ரியாலிட்டி மாதிரி மூக்குல இன்ஹேலர் அண்ட் கேஸ் டேங்க்லாம் மாட்டிட்டு இருக்காங்க. ஃபைனலா ஒரு டெசர்ட் டிமென்ஷன்ல லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவன் ஃபேமிலியை திருப்பி மிரட்டுற ஆங்ஸ்ட்ரம் மார்க் அடிச்சே சாகடிக்கிறான். அட்லீஸ்ட் அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அங்க மாட்டிட்டதுக்கு அப்புறம் ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகுது. அதுல வயசான கார்டியன்ஸ் கூட 2 புது முகம் நாக் அவுட் அண்ட் கிட் தார் ஜாயின் பண்றாங்க. அப்போ ரோபாட் சொல்றான், I don't know if I would have survived here. You did, but you wouldn't like what you had become. டெஃபினட்டா அந்த இன்வின்சிபிளை பார்த்துட்டு ஆள விட்றான்னு கிளம்பி தான் டைம் டிராவல் பண்ணி இங்க வந்திருக்காங்கன்னு தெரியுது. அப்போ ஆட்டம் ரோபாட்டை பார்த்து சொல்றா, Shut up, Rex. நெக்ஸ்ட் சீசன்ல ரெக்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் ரூடி தான் அவன் ஞாபகமா தன்னோட பேரை மாத்திப்பான். அதை தான் இங்க ரெஃபர் பண்றாங்க போல. ரோபாட்டை கண்ட்ரோல் பண்றது ரூடி தான். I suppose you weren't paying attention when we discussed not damaging the time stream. இந்த மாதிரி சயின்டிஃபிக்காலாம் பேசுற அளவுக்கு ரெக்ஸுக்கு அறிவு கிடையாது. ஸோ டெஃபினட்டா இது ரூடி தான். ஒரு விசித்திரமான ஒற்றுமையில கிரேசன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரைட் ஐ அடி வாங்கி பெருசா வீங்கி போயிருக்கும். நோலனையும் சேர்த்து. நோலன் அவன் ஒய்ஃபை மிஸ் பண்றேன்னு சொல்றான். அண்ட் சீசன் 2 ends. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபுல் சீசன் 1 பிரேக் டவுனா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஆல்சோ சீசன் 3 பிரேக் டவுன் இஸ் ஆன் த வே. Until the next video, see you all soon guys.